கருடனே பறக்காத காசியில் கருடன் எப்படி வந்தது. இந்துக்கள் அனைவருக்கும் தங்கள் வாழ்நாளில் ஒருமுறையாவது காசிக்கு சென்று கங்கையில் குளித்து. காசி விஸ்வநாத பெருமானை தரிசிக்க வேண்டும் என்பது கனவாகவும். லட்சியமாகவும் இருக்கும். அந்தளவிற்கு சிறப்பு வாய்ந்த புண்ணிய ஸ்தலமாக திகழ்கின்ற காசியில் எண்ணற்ற அதிசயங்கள் உள்ளது. அதில் ஒன்றான கருடன் பறக்காத காசியில் எப்படி. எதற்காக கருடன் பறந்து வந்தது என்று அறிந்திடுவோம். சிவபெருமானின் இருப்பிடமாக கருதப்படுகிற கைலாயத்தை அடுத்து. இறைவனுக்கு மிகவும் விருப்பமான இடமாக காசி ஸ்தலம் உள்ளது. ஏனென்றால் காசியில்தான் இறைவனை பிடித்திருந்த பிரம்மஹத்தி தோஷம் நீங்கியது. அதுமட்டுமல்ல இந்த ஊரில் உயிரிழக்கும் அனைத்து உயிர்களுக்கும் இறைவன் பிறப்பு இறப்பு இல்லாத நிலையை கொடுப்பதாக ஐதீகம். எனவே உலகில் கைலாயத்திற்கு அடுத்தபடியாக காசி நகரம் சிறந்த ஸ்தலமாக உள்ளது. அத்தகைய மகத்துவம் நிறைந்த காசியின் காவலராக பைரவர் திகழ்கின்றார். பைரவரின் சாபத்தின் பேரில் இங்கு பல்லி கத்துவதில்லை. கருடன் பறப்பதில்லை. கங்கை கரையில் பிணங்கள் எரிந்தாலும் பிண வாடை சிறிதும் வீசாது. கங்கை நதியில் எவ்வளவு அசுத்தங்கள் சேர்ந்தாலும். அதில் உள்ள நன்மை தரும் பாக்டீரியாக்கள் மூலமாக கங்கை தன்னைத்தானே மீட்டெடுத்துக் கொள்வது அதிசயமாகும். இன்றைக்கு சுமார் 400 வருடங்களுக்கு முன். ஸ்ரீவைகுண்டத்தைச் சேர்ந்த ஷண்முக சிகாமணி. சிவகாமி என்பவர்களின் மகனாக பிறந்த குழந்தை 5 வயது ஆகியும் பேச்சு திறன் இல்லாமலே இருந்தது. அதைக் கண்டு மனமுடைந்த பெற்றோர்கள் திருச்செந்தூர் முருகனிடம் கொண்டு வந்து வேண்டினர். முருகனின் பன்னீர் இலை விபூதி பிரசாதம் பெற்ற பின்னரே. பேசும் திறன் பெற்ற குமரகுருபரர் திருச்செந்தூரிலேயே தங்கி முருகனை வழிபட்டு. கந்தர் கலிவெண்பா போன்ற அற்புதமான நூல்களை படைத்தார். அதையடுத்து தீர்த்த யாத்திரையாக பல்வேறு ஸ்தலங்கள் சென்ற பின்னர். தருமபுரம் குருமகான் மாசிலாமணி தேசிகர் என்பவரிடம் உபதேசம் பெற்றார். அதன் பின்னர் குருவின் உத்தரவின் பேரில் காசி யாத்திரை சென்றார். அங்கு சென்று அங்குள்ள மொகலாய மன்னனிடம் காசியில் மடம் கட்டுவதற்கு தேவையான இடம் வாங்குவதற்காக சென்றார். அப்போது முருகப்பெருமான் அருளால் சிங்கத்தின் மீதேறி சென்று. சரஸ்வதி தேவியை குறித்து சகலகலாவல்லி மாலை பாடி ஹிந்தி பேசும் ஆற்றல் பெற்றார். தமிழை தவிர வேறு எதுவும் அவருக்கு தெரியாது என்ற நினைத்த மன்னன். அவரது தனித்தன்மையையும் ஆற்றலையும் கண்டு கங்கை கரையில் மடம் கட்ட எவ்வளவு இடம் எங்கே வேண்டும் என்றான். அதற்கு குமரகுருபரர் பதில் கூறுகையில். கருடன் வட்டமிடும் இடத்தை தனக்கு வழங்கும்படி கூறினார். காசியில் கருடனே பறக்காதபோது கருடன் வட்டமிடும் இடம் எது எப்படி துணிச்சலாக கூறுகிறார் என்று மன்னன் உள்பட எல்லோரும் வியந்தனர். மறுநாள் எல்லோரும் கங்கைகரைக்கு சென்றபோது. அனைவரும் அதிசயக்கும் வகையில் காசியில் கருடன் பறந்து வந்தது. சிவபெருமான் மற்றும் முருகப்பெருமான் ஆகியோரின் பரிபூரண அருளால். காசியில் பறந்த கருடன் கங்கை கரையில் ஒரு குறிப்பிட்ட பகுதியை வட்டமிட்டு காட்டியது. அந்த இடத்தில் குமரகுருபரர் அமைத்த மடமே ஸ்ரீ காசி மடம் ஆகும். இது குமரகுருபரருக்கு மட்டுமே நடந்த அதிசயமான செயலாகும். காசியில் கருடன் பறந்து வந்ததற்கு காரணமாக இருந்தவர் யாரென உங்கள் உறவினர்களும். நண்பர்களும் அறிந்திட செய்யுங்கள். ஷேர் செய்யுங்கள்.